கோவை மாவட்டத்தில் உள்ள 174 பள்ளிகளைச் சேர்ந்த வாகனங்களுக்கு நடப்பாண்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் பள்ளி வாகனங்களை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அவர்கள் தீயணைப்பு கட்டுப்பாட்டு கருவிகள் உள்ளனவா, மருத்துவ உதவி பெட்டிகள் உள்ளனவா என்று ஆய்வு செய்து பார்த்தார். மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி உடனடியாக தடுப்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. பள்ளி வாகனங்கள் இயக்கும் டிரைவர்களுக்கு கண் பரிசோதனை நடைபெற்றது மற்றும் பள்ளி வாகனங்களில் அனைத்து வசதிகளும் முறையாக இருந்தால்தான் அவர்களுக்கு பர்மிட் வழங்கப்படும். பள்ளி வாகனங்கள் வேகமாக இயக்கப்படுவதை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதேபோல பள்ளி வாகனங்கள் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்யப்படுகிறது. பள்ளி வாகனங்களை இயக்கும் போது செல்போன்களை செயல்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் உடனிருந்தனர். ஏன்னா நம்ம மேல தீ பற்றக்கூடாது. அதனால காற்றோட திசையை பார்த்து அது ஆப்போசிட் இருந்து தீ உண்டு கண்ணியோ எரியக்கூடிய அதுல ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அந்த தீயோட பேஸ் இறக்கி விடணும்னா